ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 19 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுந்தர் என்ன நினைக்கிறாருன்னா, நைட்டு கண்ட கனவெல்லாம் மறந்துட்டு கீழே போய் கேஷுவலாக இருக்கணும், இல்லாட்டி வீட்டில் எல்லாரும் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இங்கே எல்லாருமே வந்து வளகாப்புக்கு ரெடியாகி இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உஷா வந்து ரூமில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ பார்த்து பொன்னி வந்து ரெடியாகி கையில் வந்து சக்தி கொடுத்தாருல அந்த saree அந்த பேக்கை எடுத்துட்டு அவங்க பாட்டு கீழே இறங்கி வராங்க. இப்போ வீட்டில் எல்லாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா மட்டும், நீ இருமா, உஷாக்கு இந்த மாதிரி வளகாப்பு நடக்கும்போது நீ எங்கே வெளியில் போகிறனோடனே இப்போ உஷா ரூம்லேருந்து வேகமாக வராங்க. வந்து என்ன மாமா நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்கிறீங்க, எனக்கு வளகாப்பா அவளுக்கு வளகாப்பா, எனக்கு யார் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கூப்பிடணும், நானே லிஸ்ட் போட்டு கொடுத்து தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், இந்த பொண்ணு இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்காதா போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பொன்னி அவர் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, சக்தியும் பேசி பார்க்குறாங்க. அப்புறமா பொன்னி ஒரு வழியா இல்லை நான் கிளம்புறேன் மாமா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க போன பிறகு சண்முகம் வராரு. வந்து அவர் வந்து கேட்குறாரு, பொன்னி வந்து இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் சேர்த்து தான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் எல்லாம் எடுத்துட்டு மீதியை பொன்னி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அவ எங்கடா இங்க இருக்கா, போனவளுக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறா அப்படின்னோடனே, ஏன்டா பொன்னி எதுக்கு வேலைக்கு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவங்க நடந்ததெல்லாம் சண்முகத்திட்ட சொன்னோடனே அவர் டென்ஷன் ஆகுறாரு. அப்புறமா பொன்னி பிரீத்தி சாரி உஷா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வளகாப்பு நடக்கணுமா வேண்டாமான்னோடனே, என்னம்மா நீ இப்படின்னா பேசுற, சரி இதை இப்படியே விடுங்க, ஆளாளுக்கு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்போதே உஷாவோட வீட்ல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பொன்னி வந்து பியூட்டி பார்லர்ல இருந்து 2 பேர் வர்றாங்க. அவங்க 3 பேருமே வந்து பொன்னியோட வீட்டு வாசல்ல இறங்குறாங்க. பொன்னியும் அதே ஆட்டோல தூங்கிட்டே வந்துட்டாங்க. ஏய் பொன்னி, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு வா அப்படின்னோடனே பொன்னி கேட்குறாங்க, நம்ம இந்த வீட்டுக்கா போகணும், இந்த வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் ஒன்னே வளகாப்பு அப்படின்னோடனே இப்போ பொன்னி அப்படியே தயங்கி தயங்கி இவங்க கூடவே போறாங்க. இங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க வந்தாங்கல்ல அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ பொன்னி வந்து பியூட்டி பார்லர் அவங்க கூட வந்து நின்னோடனே, இவா என்ன போயிட்டு வேற இதுல இவங்க கூட சேர்ந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில பொன்னியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சக்தி மட்டும் பொன்னி வந்து சக்தி வாங்கி கொடுத்த சாரீல பார்த்தா அப்படியே அந்த மூமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணி பொன்னியை ரசிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உஷாவை ரெடி பண்றதுக்காக அவங்க உள்ள கூட்டிட்டு போகும்போது பொன்னி பின்னாடியே போறாங்க. பொன்னே சக்தி சொல்றாரு, நான் எடுத்து தந்த சாரியில நீ சூப்பரா இருக்கணும்னே பொன்னி திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்புறமா உஷாக்கு மேக்கப் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பொன்னி அங்கிருந்து கிளம்பும்போது சிவானி சும்மா இல்லாம பின்னாடியே ஓடி போய் பொன்னியத்தை நீங்க வாங்க அத்தை வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரா. அப்ப வீட்டுல எல்லாரும் மறுபடியும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க பொன்னி வந்து சிவானி இழுத்துட்டு வர்றத. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.